வெல்கம் டு விஎஸ் ரொட்டீன் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பிரெட் ஆம்லெட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் முதல்ல ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து, அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணால் தான் பிரெட் ஆம்லெட் வந்து நல்லா ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த தவா ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏன்னா எக்கு நம்ம ஊற்றும் போது அந்த தவா ஃபுல்லாகவே போகும். அதனால் பட்டர் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுக்கிற முட்டை எடுத்துக்கலாம். திரும்ப ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஏன்னா அடியில் எல்லாம் செட்டில் ஆகிருக்கும். ஸோ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தவாவில் ஊற்றிடலாம். இப்போ எக் மிக்ஸ்சரை ஊற்றியாச்சு. அடுத்ததாக ப்ரெட் எடுத்து 2 சைடுமே நல்லா முக்கிட்டு அப்புறமா வச்சுக்கலாம். ப்ரெட்டை 2 சைடும் இந்த மாதிரி புரட்டி எடுத்தால் தான் ப்ரெட்டு வந்து தனியாக வராது, எக்கோடு ஒட்டியே இருக்கும். இப்போது திரும்பவும் நான் பட்டர் வந்து ப்ரெட்டு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்து நான் ப்ரெட்டு மேலே வச்சுக்கிறேன். முட்டை வெந்ததும் நம்ம இந்த பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்ட பிறகு இப்போ 2 ப்ரெட்டையும் நம்ம ஒன்று மேலே ஒன்று வர்ற மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ப்ரெட் ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த சீஸோடு அந்த ப்ரெட் ஆம்லெட் சாப்பிடும்போது ரொம்ப யம்மியாக இருக்கும். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ஒரு ப்ரெட் சாப்பிட்டாலே போதும், பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.